ஹாய் கைஸ், இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்க போது மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு டிபேட் வீடியோ. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்பே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காரணம், அருமையான டிபேட் நடந்திருக்குது பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகே, ஒரு பக்கம் பாகிஸ்தானோட எக்ஸ் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹீரா அவங்க, இன்னொரு பக்கம் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் பர்காத். ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுறது யாருன்னா, ரெண்டு பேர்த்தையுமே ஒரு டைம் ரூல் பண்ண பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் பியர்ஸ் மோர்கன். ஓகே, இப்போது இந்த டிபேட் இஸ் கம்ப்ளீட் ஆஃப் வார். இந்த வார் கான்ஃப்ளிக்ட் நடந்ததை வச்சு தான் இந்த டிபேட்டே இருக்க போகுது. ஓகேவா? இப்போது எடுத்தோன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பியர்ஸ் மார்கன் கேட்குறாரு, ரெண்டு கண்ட்ரியுமே விக்டரியை செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் பாகிஸ்தான் மீடியாவில் பாகிஸ்தான் வார் ஜெயிச்சதாக அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் இந்தியா தான் வார் ஜெயிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக சீஸ் பேர் தானே ஆச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. வெளியில் இருக்கிற உங்கள் கண்ட்ரி, ரெண்டு கண்ட்ரி பீப்புளை தவிர மற்ற யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா. ரெண்டு பேருமே எப்படி வார் ஜெயிக்க முடியுன்ற கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு நம்ம இந்தியன் ஜேர்னலிஸ்ட்டு பர்காத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எதுக்கு வார் ஜெயிச்சது கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு டெரரிஸ்ட்டை பற்றி கேளுங்க, டெரரிசத்தை பற்றி கேளுங்க. ஏங்க, அவங்க டெரரிஸ்ட்டை ஏவி விட்டு 26 இன்னசென்ட் சிவிலியன்ஸை கொண்டிருக்கிறாங்க. பதிலுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? அவங்க சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணோம்? நெவர். நாங்கள் அவங்க டெரரிஸ்ட் கேம்பை தான் அடித்தோம். அந்த டெரரிஸ்ட் கேம்பை அட்டாக் பண்ணுறதுக்கு எதுக்கு அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க? எதுக்கு ட்ரிகர் ஆகி பூஞ்சில் எதுக்கு அட்டாக் பண்ணணும் சிவிலியன்ஸ் அட்டாக்கை? சரி, அண்ட் ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸை டார்கெட் பண்ணி மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை பறக்க விட்ருக்காங்க. எதுக்காக? இது அவங்களோட நோக்கங்கள் நல்லாவே தெரியுது. சரிங்களா? ஸோ இது எதுக்காக நடத்தியிருக்காங்க? இப்போ மட்டும் இல்லை, ஈவன் 25 years பேக் லஷ்கர் இ டைபா அண்டு ஜெய்ஷ் இ முகமது ரெண்டு டெரரிஸ்ட் குரூப் இருக்குது. அதில் ஜெய்ஷ் இ முகமது டெரரிஸ்ட் குரூப் ஒரு ஹெட்டை இந்தியன் மிலிட்ரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 1999 ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாங்க டெரரிஸ்ட்டு. இவனை ரிலீஸ் பண்ண விட சொல்லி ஹைஜாக் பண்ணுறாங்க. எதுக்காக? இது உள்ள பாகிஸ்தான் சேஃபஸ்குள்ளேயே நடந்துக்கிட்டே தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஆனால் அவங்க வேடிக்கை பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க வாட் தே ஆர் டூயிங். அவங்க டெரரிஸ்ட்டை வளர்க்குறாங்கன்னு ஸ்ட்ரிக்டாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஆக்ட் ஆஃப் வார். நீங்கள் நாங்கள் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் எங்கள் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சதெல்லாம் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு இருக்காங்கண்ணா. ஆக்ட் ஆஃப் வார்னால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணால் வாருக்கு ரெடி ஆவாங்களோ அதை ட்ரிகர் பண்ணி விடுற மூமெண்ட்டுக்கு பேர் ஆக்ட் ஆஃப் வார். ஓகேவா? இப்போது நம்ம அடித்த டெரரிஸ்ட் கேம்ப் தான், அது எப்படி ஆக்ட் ஆஃப் வார் ஆகுன்ற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு இவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி இப்போது அமெரிக்கன்ஸ் உள்ளே பின் லேடன் இங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சு அடித்து கொன்னது ஆக்ட் ஆஃப் வார் கிடையாது. அது அவங்களோட கண்ட்ரியை அவங்க டெரரிசத்துலேருந்து பாதுகாக்கின்றாங்க. அவங்க செஞ்ச ஒரு ஆக்டை தவிர்த்து ஆக்ட் ஆஃப் வார் கிடையாது, அது ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ஈரா இதுக்கு நான் எதுக்குமே ரிப்ளை பண்ண முடியாது. இது இந்தியன் ஜேர்னலிஸ்ட் கேட்குறதுனால நாங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. நாங்கள் நல்ல மரியாதையவங்க, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் நேர்மையானவங்க, நியாயமாக நடந்துக்கிறவங்க பாகிஸ்தானிஸ். எங்களுக்குள்ளே நாங்கள் அந்த பாகுபாடு இதெல்லாம் நாங்கள் டெரரிஸ்ட்லாம் நாங்கள் ஊக்குவிக்க ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா? நிறைய கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அதனால தான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இப்போது இவர் நம்ம பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, இப்போ இது இந்தியன் சைட்லேருந்து யாராவது உங்கள் 26 இன்னசென்ட் பாகிஸ்தான் சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணி தான் நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணிப்பீங்க எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் விக்டிம் பிளேயர்லாம் இங்கே நல்லவங்க நாடகம்லாம் இங்கே போடாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஹீராட்ட பதிலே கிடையாது. ஹீரா அந்த அம்மா தெரியாமல் இந்த இதில் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி ஒரு இதிலேயே தான் உட்காந்துருக்குது. ஓகேவா? இங்கிட்டிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் நம்ம இந்தியன் ஜேர்னலிஸ்ட் பர்காத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஎம்எஃப்பில் கடன் வாங்கி, ஐஎம்எஃப்னா ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு நினைக்கிறேன், அதில் கடன் வாங்கி தான் நாட்டை ரன் பண்ணிருக்கான். அப்படி நாட்டை ரன் பண்ணுற உனக்கு இவ்வளோ இதுனா
பொருளாதாரத்தில் உலகத்துலேயே 4வது நாடாக உயர்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு எப்படி நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. நாங்கள் உன்னை அப்படியே கேஷுவலாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். கொசு கடிச்சா தூக்கி போகிற மாதிரி நாங்கள் போயிடுவோம். நீ தான் வந்து அப்போக்கப்போ வந்து நானும் ஒரு ஆளுன்னு டெரரிசத்தை ஏவி விட்டு இது பண்ணிகிட்ருக்குற தவிர்த்து எங்களுக்கு நீ ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஈரா அரை மணி நேரமாக எதுவுமே வாயை திறக்கல. அந்த அம்மா வாட்டுக்கு அமைதியாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு. இது வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் மீடியா. லைவ் ஸ்ட்ரீம்னா இது வந்து எப்படின்னா யார் வேணால் எங்கேருந்து வேணால் இந்த மீடியாவில் கனெக்ட் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேரில் நடக்கிற ஆஃப்லைன் டிபேட் கிடையாது. இது ஒரு ஆன்லைன் டிபேட், டீம்ஸ் கால் மாதிரி. நான் இப்போ இங்கேருந்து நான் பேசுகிறேன்னா நான் வந்து என்னோடய டிபேட்டர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து அது மாதிரி ஒரு ஊர்லேருந்து தான் பேசுவாங்க. ஓகே, அப்படி திடீர்னு ஷோக்குள்ளே என்ட்ரி கொடுத்த ஆள் யார் தெரியுமா? அவர் இந்தியன் பாட்காஸ்டர் பீர் பைசப்ஸ் ரன்வீர். அவர் உள்ளே வந்து மேற்கொண்டு வாங்கன்னு வாங்கி விட்ருக்காப்புல. என்னென்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணுறோன்னா மெடிசன்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ், வேக்சின்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். வேறஸ் நீங்கள் தீவிரவாதத்தை, அதாவது டெரரிசத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இது வந்து குட் சைன் கிடையாது. நீங்கள் வந்து டெரரிசத்தை ஏவுறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறீங்க தவிர நாட்டை வளர்க்குறதுல இதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு உடன்பாடே கிடையாது. நீங்கள் வெறும் டெரரிஸ்ட் தான் வளர்த்துட்ருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போது அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அது வந்து ஸ்லிப்பர் ஷாட்டு. எங்கள் ஊரோட ஜிடிபி, இந்தியா ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 11 மடங்கு பாகிஸ்தானோட ஜிடிபி விட அதிகம். 1-2 இல்லை, 11 மடங்கு அதிகம். ஈவன் ஒரு ஸ்டேட் மகாராஷ்டிராவே பாகிஸ்தானோட ஜிடிபி விட அதிகம். 4 நாளில் தமிழ்நாடு வந்துருச்சு. தமிழ்நாடோட ஜிடிபி இன்னைக்கு பாகிஸ்தான் ஜிடிபி விட அதிகம். ஸோ லுக் வேர் தே ஆர். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துக்கங்கன்றப்பல. அடுத்து இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒசாமா பின் லேடனே கொஸ்டின் கேட்டிருக்காப்புல. இப்போது பாகிஸ்தானோட பாட்காஸ்ட் ஒருத்தர் உள்ளே வந்திருக்காப்புல. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பின் லேடன் நீங்கள் இருந்ததே எங்களுக்கு தெரியாது, எங்கள் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது, எங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு இருக்காப்புல. பின் லேடன் எங்கே இருந்தாருன்னா பாகிஸ்தான் ரொம்ப தள்ளி பதுங்கினீங்கன்னா இல்லை, பாகிஸ்தானோட ஆர்மி பேஸ் பக்கத்துலேயே தான் இருந்துருக்குறாப்புல. அது உங்களுக்கு தெரியல. அதுக்கு டென்ஷன் ஆகிட்டார். யார்? ஜேர்னலிஸ்ட்டு, பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட்டு பியர்ஸ் மார்கன் டென்ஷன் ஆகிட்டு அவர் என்ன சொல்கிறான்னா, ஒரு சின்ன பையன் கையில் பைனாகுலர் கொடுத்துருந்தா அவனே கண்டுபிடிச்சிருப்பேன். நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு தெரியாத மாதிரிலாம் நாடகம் ஆடாதீங்க அப்படின்ட்டாப்புல. ஆமாம், தெருமுனையில் கிரிக்கெட் விளாண்டுருப்பார், போய் பார்த்துருந்தீங்கனால அவரை தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம். நீ வந்து எதுக்காக அவரை சோறு போட்டு வளர்த்துன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ சும்மா உங்கள் கதையெல்லாம் இங்கே கட்டாதீங்கன்னே அவர் சொல்லிட்டார். ஓகேவா? இதுக்கு அந்த அம்மா பேசலை, ஒன்றுமே பேசலை. ஏன் அமெரிக்காக்காரன் உள்ளே வந்து கண்டுபிடிக்கிறான், நீங்கள் இங்கே தான் இருக்கிற பில்ல, நீங்கள் தான் இருக்கிறாப்புல, இங்கே தான் போடணும்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றாப்புல. ஏன் உள்ளூர்லேயே இருந்துட்டு உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டெல்லாம் கிடையாது தம்பி, நீங்கள் அப்படியே கண்டுக்கலை. சரி ஓகே, அவர் பாட்டுக்கு ரெண்டு போட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. அவ்வளோதான் நடந்திருக்குது அப்படின்ட்டு இருக்காப்புல. அடுத்து இப்போது ரன்வீர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் பாப்புலேஷன் பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்ஸை விட அதிகம். இங்கே அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க மென்மேலும் அவங்க க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸில் க்ரோத் இருக்குது. எல்லாமே வந்து இந்தியாவில் அவங்களுக்கு கிடைக்கிது. அதாவது பாகிஸ்தானை விட அவங்க இந்தியாவில் ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருக்காங்கன்னு இருக்காப்புல. ஓகே, இப்போ அடுத்து ஜேர்னலிஸ்ட்டு நம்ம இந்தியன் ஜஸ்ட் பர்காத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆனால் உங்கள் நாட்டில் மக்களால் எலெக்ஷன் வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பெரிய பொசிஷன் உட்கார வைக்கிறீங்க கிடையாது. ஆர்மியில் இப்போ ஒர்க் பண்ணணும், ஆர்மியில் பெரிய ஆள் ஆகணும், ஆர்மியில் வந்து பெரிய ஆள் ஆனால் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எலெக்ஷனே இல்லை, டேரெக்டாக வந்து உட்கார வச்சுருந்தீங்க. இது என்ன மிலிட்ரி ரூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், கரெக்டான கேள்வி தான். இந்த ஹீராக்கு வந்து பேசவே முடியல, செம்தியாக மாட்டிக்கிட்டா. அவள் சொல்கிறேன், நான் இந்த இதுக்கு வந்திருக்கவே கூடாது, நீங்கள் வந்து ஒரு அபாண்டமான ஒரு பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறீங்க, டெரரிஸ்ட்டை பற்றி மட்டுமே இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு பழி சுமத்தி. ஆமாம், நீங்கள் அதை பண்ணால் அதை தான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு சமத்தியாக மாட்டிக்கிட்டா.
என்னன்னா நம்ம ஈராவை வந்து நம்ம பர்கத் பிடிச்சி வாங்கிட்டு ஆமாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி அப்போ வந்து ரன்வீர் என்ன பண்ணியிருக்காப்புல அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசின ஃபோட்டோ எடுத்து போட்டு காமிச்சிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காருண்ணா தலைவர், ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில் கேட்குறப்போ நீங்கள் வந்து டெரரிசத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்கப்போ அவர் அதுக்கு பாகிஸ்தானோட மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு, எஸ் வி ஹவ் பீன் டூயிங் திஸ் நாஸ்டி திங்ஸ் ஃபார் ஸோ லாங் டைம், அக்லி திங்ஸ் சம்திங் டர்ட்டி திங்ஸ் ஃபார் ஸோ லாங் டைம், ரொம்ப காலமாக நாங்கள் இதுதான் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்காப்புல ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியாவில். இதுக்கு மேலே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தேவையா? டு த பாகிஸ்தானி ஹீரா கேட்டிருக்கிறாங்க. ஹீரா அப்ரப்டாக காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டான். எஸ், அவன் அப்ரப்டாக காலை கட் பண்ணிட்டு ஓடிட்டா. ஸோ அவன் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சிரித்து பேசிட்டு ஆமாம் அவங்களுக்கு பதில் தெரில அதனால தான் ஓடிட்டாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே இருக்குதா இது வந்து மீடியாவில் நடந்தது. இங்கே என்ன ரிப்ளை ஆகிருக்குன்னா, இங்கே என்ன பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் எப்படி வெடிச்சிருக்குன்னா, அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இங்கிலீஷ் தெரிலன்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாக்கெலாம் பேட்டி கொடுக்குறீங்க, அமைதியாக வர வேண்டியதானே, நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன இங்கிலீஷ் தெரியாமல் அந்த ஹீரோவோ ஓடி போச்சு? கிடையாது. தேர் ஆன்சரபிள். டெரரிஸ்ட் பற்றி கேட்டிருப்போ அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க முடியும், பிகாஸ் தே நோ வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு எண்ட். அவ்வளோதான், இதுதான் நடந்திருக்குது இந்த டிபேட்டில். தட்ஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.